நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பேராசிரியர் திருமதி ஆதிரா முல்லை அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். கேரளா மலப்புரம் பகுதியில் ஒரு இளம் சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு, அதாவது அதில் செஞ்ச அவங்களுடைய அம்மாவும் அவருடைய ஆண் நண்பரும் கைது செய்யப்பட்டு அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு இன்னைக்கு 180 ஆண்டு காலம் அவங்களுக்கு சிறை தண்டனை நீதிமன்றம் விதிச்சிருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காலையில் இன்னைக்கு செய்தித்தாளை விரிச்ச உடனேயே அந்த அந்த தலைப்பு செய்தி நம்மளை அதிர வைத்தது. 180 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, அதாவது சிறை தண்டனைன்ட்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்வே பார்த்திங்கன்னா 60லேருந்து 80 வயது வரைக்கும். இப்போ அதுவும் மருத்துவமெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கிற காலத்தில் ஒரு 80 வயது வரைக்கும் வாழ்வாங்க. இது 3 ஆயுள் அவங்களுக்கு கொடுக்கும், 3 தலைமுறை அவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு தண்டனையாக அதை பார்க்குறேன் நான். 180 ஆண்டுகள் எப்படி அவங்க தண்டனையை அனுபவிக்க போகிறாங்கன்னு தெரியாது. இதில் என்ன மிகப்பெரிய கேள்வி நமக்கு இருக்குன்னா, 180 ஆண்டுகள் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய தப்பு அவங்க பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். நேற்று இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு இது பார்க்குறேன். மழை தண்ணியில் நாய் ஒரு 5-6 குட்டி போட்டிருக்கு. அது என்னென்னா, அந்த ஒரு குட்டியை கவ்விட்டு, அந்த மழை தண்ணியில் குட்டிகள் இறந்துட கூடாதுங்கிறதுனால ஒரு குட்டியை வாயில் கவ்வி கொண்டு ஒவ்வொரு வீடாக போய் கதவை தள்ளுது. அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, ஏன்னா மழை கொட்டிகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு வீட்டை திறந்து விட்டு அதை உள்ளே கொண்டு போய் வச்சு உதவி செய்கிறாரு. ஒரு நாய்க்குட்டிக்கு தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றி விட வேண்டும்ங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. 5 அறிவுன்னு சொல்கிறோம். கவிஞர் கேட்பார், 5 பெரிதா 6 பெரிதான்னு வைரமுத்து ஒரு கவிதை எழுதுவார். 5 அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த நாய் தன்னுடைய குட்டிகளை அப்படி ஒரு பத்திரமாக கொண்டு போய் காப்பாற்றி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஆசுவாசமே படுது. ஆனால் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா, அந்த பெண்ணே தன்னுடைய மகளை தன்னுடைய காதலனுக்கு, அதாவது ஏற்கனவே திருமணமானவங்க தன்னுடைய கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆண் நண்பரோட பழக்கத்தில் இருக்கிறாங்க. 33 வயசு தான். அப்போ 20 வயசில் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு 12 வயசு, அந்த ஆளுக்கு 36 வயசு. இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி நமக்கு போகுது அதை படிக்கும்போது. அந்த பெண்ணை அவருக்கு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்குவதற்காக தன்னுடைய மகளை அவ்வளோ அவங்க கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. கதை சொல்லுவாங்களாமா. அதாவது இந்த மாதிரி தேவையில்லாத இந்த பாலியல் தொடர்பான இந்த படங்களையெல்லாம் பார்க்க வைப்பாங்களாமா அந்த பெண்ணை. உன்னுடைய மூளையில் நான் சிப்பு பொறுத்துவேன், நீ யார்கிட்டையாவது இதை சொல்லிட்டா நான் கண்டுபிடிச்சி ஒன்று, அந்த மாதிரிலாம் திட்டுவாங்களாமா. அப்படி அச்சுறுத்தி ஒரு 12 வயது, அது குழந்தை, அது பெண் கிடையாது. 12 வயதுலாம் குழந்தை தான். அந்த குழந்தைய நீங்கள் அதுவும் நீங்கள் பெற்ற குழந்தைய இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு போய் ஆக்கியிருக்கிறாங்க தன்னுடைய காதலனுக்கு. அது ஓராண்டுகளாக இது நடந்திருக்கு. இப்போ அந்த பொண்ணு சொல்ல பயந்துட்டு, அதாவது மண்டையில் சிப்பு பொருத்தி இருக்கிறேன்னு அவங்க சொன்னதுனால அந்த பொண்ணு பயந்துட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் ஒரு லெவலில் தாங்க முடியாத ஒரு நேரத்தில் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட சொல்லுது. சொல்லி அந்த டீச்சர் சைல்டு லைனுக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி அதன் பிறகு தான் காவல்துறையினர் பார்த்துருக்குறாங்க. அப்போ ஓராண்டு காலம் ஒரு குழந்தையை ஒரு தாய், நமக்கு இது கேட்கறதுக்கே ரொம்ப, ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலை கூட குழந்தைங்க, அதாவது பெண்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, தோழிக்கிட்ட தான் சொல்லுவாங்க. அறத்தோடு நிற்றல்னு அதுக்கு பேர். நான் இவனை காதலிக்கிறேன், இவன் ஆண் நண்பன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லுவா. அந்த தோழி அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அம்மா இந்த அம்மாட்ட சொல்லி, அதன் பிறகு தந்தைக்கு போகும் அந்த செய்தி. இதுக்கு பேர் அறத்தோடு நிற்றல்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு டக்குன்னு சொல்லவே மாட்டாங்க, அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே அம்மாவே தன்னுடைய குழந்தையை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கும் போது பதறுது கேட்கறதுக்கு மனசுக்கு. எப்படி இப்படி ஒரு மனசு வருது, அது பெற்ற தாய்க்கு எப்படி மனசு வந்ததுங்கிறது எல்லாமே கலாச்சார சீர்கேடு. இது எதனால் வந்த விளைவு? இப்போ சமீபத்தில் இன்னொரு செய்தி பார்த்தேன். தன்னுடைய பெண்ணும் காதலிக்கிறாங்க. அந்த தன்னுடைய காதலிக்காக தான் பெற்ற 5 மாத குழந்தைய ஒரு பெண் கொண்டிருக்கான். அது என்ன சொல்லியிருக்கிறா வீட்டில் அப்படின்னா, மதர் ஃபீடிங், பால் குடிக்கும்போது மூச்சு அடைச்சி இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டான். அந்த கணவன் சரி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் குழந்தை இறந்த உடனேயே கொஞ்சம் 2-3 நாள்லேயே அவ்வளோ மகிழ்ச்சியாக செல்ஃபோனில் எல்லோரோடும் பேசி கொண்டு இருக்கிறா.
ஏரோட இவ்வளோ மகிழ்ச்சியாக இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாளேன்னு அவர் அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவளுடைய தோழிக்கு அவள் மெசேஜ் கொடுக்குறா. தோழி கொடுத்த ஐடியாவின் பேரில் இந்த வேலையை செஞ்சுருக்குறோம். 5 மாத குழந்தை, ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தைகள் முதல்ல இருக்குது. நான் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 5 அல்லது 10 நிமிட காலத்துக்குள்ளே எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாவார்கள், எத்தனை பெண்களுக்கு தவறுதலான இந்த பிரச்சனைகள்லாம் வருங்கிற கேள்வியோட தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. நான் அந்த செய்தியை காலையில் படித்த உடனேயே 180 ஆண்டுகள் ஒரு பெண் தண்டனையை வாங்கணும் அப்படின்னா, அது 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமாக. அப்போ இவ்வளோ பெரிய தவறு இது அப்படிங்கிறது அந்த நீதி அரசர்கள் யார் அந்த தீர்ப்பை வழங்கினாங்களோ அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ஆனால் 180 ஆண்டுகள் எங்கே வாழ போகிறாங்க? இது என்னென்னா, இது பிரபலப்படுத்த வேண்டி இருக்குது. இதை சொல்லும்போது தான் மற்றவர்கள் கொஞ்சம் திருந்தலாம். ஏற்கனவே இன்னைக்கு செய்தி என்ன, நீங்கள் கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சொன்னீங்க, அது போயிட்டுருக்கு. ஆனால் அதை தாண்டி இன்று என்ன அப்படின்னா, காரில் ஒரு பெண்ணை கதற கடத்திட்டு போகிறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி, இன்னைக்கு காலையில் செய்தி. அது அந்த கேட்டுக்குள்ளேருந்து அது நமக்கு சரியாக காட்டக்கூட முடியல அவர்களால். வீட்டில் இருந்து அந்த கேமராவில் பார்த்துருக்குறாங்க. காரில் கதற கடத்திட்டு போகிறாங்கன்னா ஒவ்வொரு நொடியும் பெண்ணுக்கு எங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஏதோ வளர்ந்துட்டோம், கல்வியில் வளர்ந்துருக்குறோம், ஆணும் பெண்ணும் சமத்துவம் ஆயிட்டோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சமத்துவமும் வரல. பெண்களுக்கு எல்லா பக்கமும் இடைஞ்சல் தொந்தரவுகள் நடந்து கொண்டே தான் இருக்குங்கிறது தான் இது மாதிரியான சம்பவங்கள். அதில் சில இடத்துல பெண்களும் அதுக்கு உடன்படுகிறார்கள், பெண்களே அதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த செய்தி என்னால் தாங்கவே முடியல. காலைல படிச்சுட்டு ஒரு 10 நிமிடம் யோசிக்கிறேன், எப்படி மனம் வந்தது அந்த அம்மாவுக்கு. அதுவும் தன்னுடைய காதலனுக்கு தன்னுடைய ஒரு காலத்தில் ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதுவார், சில நேரங்களில் சில மனிதர்கள். அதில் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு சூழல் வரும். அது கதைக்காக வந்தது, இப்போ உண்மையாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு பல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்தது. ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த மாதிரியான மக்களை ஆயுள் தண்டனை கூட சரிதானான்னு தெரியல நமக்கு. இன்னும் மக்கள் கிட்ட கொடுத்து மக்கள் தீர்ப்பு என்னமா இருக்கும்னு இதெல்லாம் கேட்கணும். கலந்துரையாடல் கொஞ்சம் நடக்க வேண்டி இருக்குது இன்னுமே. இப்படி மனநிலை என்ன இருக்குது, அது ஒருவேளை நோயாளியா, அவர்கள் 2 பேருமே அப்படி நோயாளியாக இருக்க முடியும். மனநோயாளியாக நம்ம சில பேரை நம்ம கருதலாம். அப்படி கருதுவதற்கு கூட இது இடம் இல்லை. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியை நான் அதை பார்த்தேன். இல்லை, இந்த மலப்புரமில் நடந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அப்புறம் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அதாவது டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிக்கு எதிராக இன்னைக்கு அதை எதிர்த்து ஃபெமினிசம் களம் காணுது. ஆனால் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸிக் ஃபெமினிட்டியும் ஒரு வகையில் உதவியாக இருக்கும். அந்த ஃபெமினிட்டி தான் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு காயினுக்கு 2 பக்கம் உண்டு. அதே மாதிரி தான் இதுக்கு பெண்ணியம் பல நேரங்களில் வேறு ஒரு பரிணாமத்தை அது காட்டிடுது நமக்கு. ஓவராக பெண்ணியம் பேசும்போது, ஓவராக பெண்ணியத்தை கையில் எடுக்கும்போது அது வேறொரு பக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அந்த மாதிரி தான். ஏற்கனவே அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணாங்களான்னு கூட தெரியல, வேறு தன்னுடைய நண்பரோட கணவனை விட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லும்போது அதுவே ஓவர் பெண்ணியம் தான். இத்தனைக்கும் 33 வயது கூட ஒரு 40 ஆச்சு, 12 வயசு குழந்தை இருக்குது, அப்படிலாம் யோசிக்க முடியல. 33 வயதுக்குள்ளே அந்த பெண் வேற ஒருத்தரோட வாழ்ந்து அந்த பெண் தன்னுடைய குழந்தையும் உடன்படுத்தணும்னு சொல்லும்போது இது பெண்ணியத்தினுடைய உச்சமாக ஒரு வேலை அப்படி கூட சிந்திக்க தான் தோணுது. நம்ம எவ்வளோ தூரம் பெண்ணியத்தை நாங்கள் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவு பெண்ணியம் வேறு ஒரு வகையான ஆபத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எல்லாரும் இதை கையில் எடுக்கிறது இல்லை. இது எங்கோ 1-2 நடக்கிறது தான். ஆனால் அந்த 1-2 தான் நம்மளை ரொம்பவே கவலைக்கு உள்ளாக்குது. என்ன சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு, இந்த அறம் சார்ந்த சிந்தனைகளே இல்லையா? முதல்ல மனசில் அந்த பெண் எப்படி இருக்கட்டும், அந்த ஆணுக்கு என்ன தோணணும், நீ மகள் மாதிரி நினைக்க வேண்டியவன் இல்லையா அந்த குழந்தைய? அப்போ எப்படி உனக்கு அறச்சிந்தனையே, அதாவது உள்ளத்தில் எப்போவுமே நல்ல எண்ணம் இல்லைன்னா, அதனால தான் மனத்துக்கண் மாசிலனாதல், அதுதான் அறம். அறம்னா உன் மனசில் கொஞ்சம் தப்பான எண்ணம் இல்லாமல் இருந்துட்டால் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா மனம் நிறையா இந்த ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் செய்கிற பிரச்சனைகள் தான் நான் நினைக்கிறேன்னா. இப்போ என்னைக்கு நம்ம கையில் செல்ஃபோன் வந்துச்சு, இப்போ 10 ஏஐ வந்தாச்சு, எல்லாமே மனிதர்களுடைய மனசை கரப்ட் பண்ணுது. அதுதான் இன்னும் கொஞ்சம் சிதைக்குதோடு நமக்கு தோணுது. தெரியல, இதுக்கு மேலே இதுக்கு என்ன நம்ம கவலைப்படணும்னு தெரியல. மேம் இப்போ ஏஐ காலகட்டம் வந்தாலும் கூட
ஆனா ஏஐ காலகட்டத்துக்கு முன்னாடியும் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது இல்லைங்களா? இப்போ ஏஐ வந்து இந்த அது மாதிரியான அதிகப்படுத்திடுச்சுன்னு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். தாய் வந்து தன்னுடைய மகளை வந்து கொடுமைப்படுத்துறது, அப்படியான சம்பவங்கள்லாம் பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்ல அப்படியாப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, இவங்கெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்களே. இல்ல அதுதான், அதனால தான் நான் இப்போ கேட்டேன், இது வந்து ஒரு மனநோயா அப்படின்னு கேட்டா, மனநோயில் வந்து எப்படி அப்படின்னா உடனே அவங்க டாக்டர்கிட்ட தானே அனுப்பியிருப்பாங்க. ஒரு செக்கப் இல்லாமல், ஒரு கவுன்சிலிங்லாம் இல்லாமல் இந்த தீர்ப்பும் வராது. மனநோயாக இருந்தால் நீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காது. மனநோயில் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் திமிருத்தனத்தினுடைய உச்சம்னு சொல்லலாம். நம்ம எது செஞ்சாலும் ஒன்றும் நான் யாரும் கண்டுக்க போகிறதில்ல, இவங்களுக்கு அந்த காதலன் தேவையாக இருக்குது, அந்த காதலனுக்கு அந்த பொண்ணு தேவையாக இருக்குது, அப்போ எனக்கு என்னுடைய நீடுக்காக அந்த பொண்ணையும் நான் தியாகம் பண்ணுறேங்கிற மாதிரியான மனநிலை தான் இது. பல பேர் அப்படி தானே நடந்துட்டுருக்குறாங்க. எனக்கு செல்ஃபிஷ்னஸ், எனக்கு ஒரு தியாக மனப்பான்மை இல்லை, எனக்கு ஒன்று தேவை என்பதற்காக நான் எதையெல்லாம் அதுக்கு நான் இழக்க முடியுமோ அதையெல்லாம் இழக்கிறேங்கிற மனநிலை தான் இது. இந்த மனநிலை வந்து சுயநலத்தினுடைய உச்சம்தான் இது. அந்த பெண்ணுடைய சுயநலம் தான், அதே சமயம் அந்த ஆணுடைய பெண் ஆண் 2 பேருடைய சுயநலம் தான் அடுத்த குழந்தையும் வந்து இந்த மாதிரி ஆக்கியிருக்குது. நமக்கு கேள்வி ஒன்று, பெற்ற தாய் எப்படிங்கிற கேள்வி. அது தாயும் அப்படிதான், அந்த மாதிரி தான் நம்மளால் அதை எடுத்துக்க முடியுது. அதான் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது நான் அடைந்த அதிர்ச்சி அதுதான். ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்தது, பெண்ணினத்தை நம்ம தூக்கி பிடிக்கணும், இன்னும் வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது, பெண்களே தவறு செய்யும் போது இது ஒரு பேசு பொருளாகவும், இது இன்னொரு 4 பேருக்கு வழிகாட்டியாகவும் மாறிடக்கூடாதுங்கிற அச்சம் வந்து இருக்கு எல்லாருக்குமே. பெண்ணுக்கே பெண் எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த அச்சம் வந்து எனக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப அதை படித்தப்ப அப்படிதான் தோன்றியது. ஏதோ ஒரு இடத்துல 1-2 இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல, அதை நம்ம அவ்வளோ சொல்ல வேண்டியது இல்லைனாலுமே அந்த தீர்ப்பு வந்து நம்மளை பேச வைக்குது. 180 ஆண்டுகளா? 180 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ முடியுமா அப்படின்னா அத்தனை குற்றங்களை சொல்லி போக்சோ வழக்கு, அது போக்சோவில் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அந்த வழக்கில் கைது செய்து அதுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அது வந்து அந்த நீதிபதியை நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு, நல்லா பாராட்ட வேண்டியிருக்கு. வாழ முடியல, ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கான தவறு அது அப்படிங்கிறத இந்த மக்கள் உணர்ந்துக்கணும். அடுத்த தவறு செய்கிறவன் உணரணும். இப்போ கோயம்புத்தூரில் என்ன நடந்திருக்கு, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஒரு பெண் தனியாக போய் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஒரு வெற்றிடத்தில் போய் பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி ஊருக்கு தள்ளி போய் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருந்திருக்கா? அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அப்படிதானே கேட்குறாங்க. என்னன்னா அதைத்தான் இந்த சமூகம் கேட்கிற கேள்வி. நைட்டு 11 மணிக்கு பெண்ணுக்கு என்ன வேலைன்னா ஆணுக்கு என்ன வேலையோ அதே வேலை பெண்ணுக்கும் இருக்கும்ல, ஏன் பெண் வரக்கூடாது? அந்த பெண் வரக்கூடாதுங்கிற அதுதான். இந்த ஒரு கவிதை எழுதுவார் ஜெயபாஸ்கரன் ஒரு கவிஞர், சமைக்கட்டில் இருப்பான் அந்த பெண், அவர் எழுத்தாளர். அவர் எழுதியோ ஒன்று வச்சுட்டு தினந்தோறும் தேடுவார். எழுத்தாளர் உட்காந்துட்டு இவர் சமயக்கட்டு ஜன்னல்லேருந்தே பார்த்து சிரிப்பா அதுக்கு. அவர் எழுதுகிறார், நான் எல்லா நாளும் வந்து எதையோ ஒன்றை தேடுவது எனக்கு வழக்கமாக இருக்கிறது. ஜன்னல்லேருந்து என்னுடைய மனைவி என்னை பார்த்து ஒரு கேள்விக்குறியோடு சிரிப்பா. நான் ஒன்று என்கிட்ட சொல்லுவா, அவள் என்னை கண்ணை கட்டி விட்டு சமையல் கட்டில் விட்டாலும் கை தொடாமல் எந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று எடுத்து தருவேன் அப்படின்னு அவள் இலக்காரமாக சொல்கிறா. அவளிடம் நான் சொல்வதில்லை. அவர் முடிப்பார் இப்படி சொல்லிட்டு, நீ 3000 ஆண்டு காலமாக அங்கேயே தான் இருக்கிறாய் என்று. அதே மாதிரி மனநிலை 3000 ஆண்டு காலமாக ஆண்களுக்கு இருக்கு. நான் ஆண், பெண் வந்து வெளியில் வரக்கூடாது, அவள் பேசக்கூடாது, அப்படியான மனநிலையில் அது எப்படி தனி ஒரு இடத்துல ஒரு பெண் ஒரு ஆணோடு உட்காந்து பேசிட்டு இருந்தால் இப்படி சும்மா விட்டுடலாமா? அப்படிங்கிற மனநிலை தான் அந்த 3 ஆண்களுக்கு இருந்திருக்கு. இத்தனைக்கும் அவனுங்களுமே பார்த்திங்கன்னா சிறை தண்டனை கைதிகள் தான், குற்றவாளிகள் தான் அந்த பசங்க. மனநிலை என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்துடக்கூடாதுங்கிறத 3000 இல்லை 5000 ஆண்டுகள் ஆனாலும் கூட மாறாத மனநிலையில் ஆண்கள் இருக்கு. நான் பொதுப்படுத்தலை இதை. ஒரு சில ஆண்களுடைய மனசு அப்படி தான் இருக்குது இன்னுமே. அது எப்படி நீ வந்து தனியாக வந்து ஒரு ஆணோட பேசிகிட்டு இருப்பேன், அவ்வளோ தில்லை உனக்கு அப்படிங்கிற கேள்வியினுடைய உச்சமாக தான் கடைசியாக தான் அவர் வந்து அந்த ஆண்கள் வந்து அவனை அடிச்சுட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போனது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ மனம் மாறணும். எப்போ மாறும் இது? தன் பெண் வரக்கூடாதுன்னு தான் சமுதாயம் இப்போ எழுதுது. பல பேர் அதை எழுதிட்டுருங்க. ஏன் 11 மணிக்கு என்ன வேலை அந்த பொண்ணுக்கு அங்கே அப்படின்னா, ஒரு ஆணுக்கு 11 மணிக்கு வேலை இருக்கும்போது ஏன் பெண்ணுக்கு இருக்கக்கூடாது? அதை வந்து நீங்கள் சமத்துவமாக அதை பார்ப்பதற்கோ இல்லை அவளை மதிப்பதற்கோ ஆன மனநிலையை நம்ம இன்னும் வளர்க்கலை. இந்த சமத்துவமான கல்வியை இன்னும் கொடுக்கலை, அதை வளர்க்கலை. அதுக்கு தேவையான அறம் சார்ந்த கல்வி நம்மக்கிட்ட இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய அடிப்படை. நம்ம வந்து எங்கேயோ
மிஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது. எங்கே தவறு நடக்குதுன்னா நம்ம ஸ்கூலில் இருந்து நம்ம அதை கொண்டு வரணும். இந்த அறம் சார்ந்த கல்வி இல்லை. ஆணும் பெண்ணும், நீங்கள் அந்த காலத்தில் அடிமையாக இருந்த காலத்தில் பெண்ணை இப்படிலாம் கொடுமைப்படுத்தலாம். இப்போ அடிமை இல்லை என்று பேசக்கூடிய காலத்தில் தான் பெண்கள் படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த கல்வி சுத்தமாக இல்லாமல் இருக்குது. நமக்கு அறம்னா என்னன்னு சொல்லி தரதில்ல. ஆண்னா என்ன, ஆண்களை தானே சொல்லி வளர்க்கணும். நீங்கள் பெண்களை மட்டுமே வெளியில் போகாதுங்கிறே ஒரு பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் என்று ஆணுக்கு சொல்ல வேண்டாமா? அது உங்கள் பொறுப்பு இல்லையா? அப்படி யாரும் வளர்ப்பதில்லை. அதுதான் அவன் ஆம்பளை அப்படி தான் இருப்பான். அவளை பையன் வெளியில் போவான், உனக்கு என்ன 6 மணிக்கு மேலே வேலை அப்படின்னு கேட்குற மாதிரியான சமுதாயமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்குது. ஒரு பெண் வந்து வேலைக்கும் போவான், அவளுக்கு இந்த ஆஃபீஸில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும், முடிச்சுட்டு அவள் ஒரு 6 மணிக்கு வர வேண்டியவ 7:30க்கு வந்தாச்சுன்னா இவருடைய பார்வை இருக்குல்ல, ஆண்களுடைய பார்வை, என்ன மணிக்கு வர்ற அப்படிங்கிறத பார்வையில் காட்டுவாங்க. ஆக இந்த பார்வை வந்து இன்னுமே மாறாமல் தான் இருக்குது. பெண் என்றால் அவள் 8 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, ஆனால் உழைச்சி கொடுக்கணும், சம்பாதிச்சு கொடுக்கணும், உங்களுடைய குடும்பத்துடைய பொறுப்பை அவள் சுமக்கணும், வீட்லேயும் வேலை செய்யணும், வெளியிலையும் போகணும் என்றாலும் கூட அவளுக்கான சில கட்டுப்பாடுகள்ல இருந்து நீங்கள் இன்னுமே ஆண்கள் மாறாமல் தான் இருக்கிறார்கள். நான் அந்த 3 ஆண்களுடைய மனநிலையை தான் யோசித்தேன். அவன் ஏன் அந்த காதலனை தள்ளி விட்டுட்டு அடிச்சுட்டு அவனை வன்முறையை அவனை காயப்படுத்திட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா, அடிப்படை காரணம் அவன் மனசில், ஓ இவ்வளோ காட்டு பகுதியில் நீங்கள் வந்து தனியாக இவ்வளோ தைரியமாக வந்து உட்காந்துருப்பியா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஆணாதிக்க சிந்தனை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 3 மணி நேரம் கழித்து தான் காவல்துறை கூட போனதாக நமக்கு தெரியுது. அந்த பெண் விடிகிற வரைக்கும் கூட துன்பப்பட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அது ரொம்ப இப்படியான ஒரு மனநிலை எப்போ சமுதாயத்தில் மாறுங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. மாறணும், சமுதாயம் மாறணும். அதுக்கான அடிப்படை கல்வி கூட கொஞ்சம் ஆண் பெண் சமத்துவ கல்வி சொல்லி தந்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம், அதே மாதிரி இந்த 5000 ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த அடிமையை நம்ம மாற்றணும். அடிமைகளை மாற்றணும்னா 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி இந்த கல்வியை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது தான். அது அப்படியே சொல்லிட்டு இருந்தால் தான் ஒரு காலகட்டத்தில் கொஞ்சமாவது முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பு. அது வரைக்கும் இப்படியான சூழல் தான் இருக்கும். மாற்ற வேண்டியது உங்களை மாதிரியான ஊடகங்களுடைய கடமையும் அதில் இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பார்த்தமைக்கு நன்றிங்க. ரொம்ப நன்றி.